இதுக்கு முதல் புல்பேக் கண்டா என்ன, ஃபேவலி கேட் பண்ணா என்ன, ஓட பிளாக் பண்ணா என்ன, ஒரு சரியான ஸ்ட்ரக்சரை எப்படி ஸ்வீப் பண்றன்ற வரைக்கும் பார்த்திருந்தோம். எல்லா வீடியோவும் நீங்க பார்த்ததுனாலதான் இன்றைக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுக்கு மேலே போட்ட எல்லா வீடியோவும் பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு கிளியர்ண்டா இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான விஷயம் இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு மேல எப்படி ஒரு மார்க்கெட்டை ட்ரீட் பண்றேன்னு பார்த்தோம். இன்றைக்கு ஒரு மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சரை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதை வச்சு கொண்டு எப்படி என்ட்ரி எடுக்கிற, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க கூடாது என்றதை பார்க்க போறோம். சரியா? அப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த மாதிரி மேலே கீழே புல் பேக்கை கொடுத்து போகும். அப்படித்தானே? அப்ப இந்த மாதிரி புல் பேக்கை கொடுத்து போற மார்க்கெட் எப்ப இன்டியூஸ்மெண்ட் எடுக்குதோ அந்த டைம் நமக்கு ஒரு ஹை ஒன்று சங்கமாகும். அப்படித்தானே? இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுக்குது என்றால் நமக்கு மேஜர் ஹை ஒன்று கிடைக்கும். அப்ப இது மேஜர் ஹை என்றால் இது மேஜர் லோ. சரியா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைஞ்சி இப்ப இந்த மேஜர் ஹை பிரேக் ஆகினால் அதை நம்ம பிஓஎஸ் ஆகும். இந்த மேஜர் லோ பிரேக் ஆகினால் அதை நாம ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுப்போம் என்று சொல்லித்தான் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணிருப்போம். அப்படித்தானே? சரி, இப்ப இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதுன்னா, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில தான் மார்க்கெட் ரன் ஆக போகுது. அப்டெண்டா இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன செய்ய போதும், இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து திரும்பி பை ஆக போகுது. அது எந்த இடத்துல இருந்து திரும்ப போகுதோ என்றதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. சரியா? அது நிறைய இடங்கள்ல இருந்து மார்க்கெட் திரும்பும். கொமனா ஒரு சில எம்பி டைப் இருக்கு, அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். மார்க்கெட் இந்த மாதிரி புல்பேக்கை கொடுத்து போற நேரத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு என்ன செய்யும் என்றால், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த இந்த இடத்தை பிக்கால ஸ்வீப் பண்ணிருந்தால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போகும் என்று நான் சொல்லுத, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை பிக்கால ஸ்வீப் பண்ணிருந்தால் மார்க்கெட் இதுல இருந்து திரும்பி மேல போய் பிஓஎஸ் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு என்றுதான் சொல்றோம். சரியா? ஒருவேளை இந்த இடத்துல பொடி க்ளோஸ் நடந்திருந்தால், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த இந்த இடத்துல பொடி க்ளோஸ் நடந்திருந்தால் மார்க்கெட் இதுக்கப்புறமா போய் மேல பிஓஎஸ் தராது. அப்படி தார சந்தர்ப்பமும் இருக்கு. அதை அப்கமிங் வீடியோல பார்ப்போம். இப்ப நார்மலா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்னென்றால், இந்த இன்டியூஸ்மெண்ட்டை பிக்கால ஸ்வீப் பண்ணிருந்தா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேல போகலாம். இது ஒரு பை ஆகிற ஒரு இடம். சரியா? அப்ப இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற இடத்துல பிக்கால ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போய் பிஓஎஸ் தரலாம். இது ஒரு விஷயம். இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே பார்ப்போம். அடுத்தது ஒன்று, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தது திரும்பலாம். அப்படித்தானே சொல்லியிருக்கேன். அடுத்தது என்னன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக். இப்பதான் உங்களுக்கு ஓட பிளாக் தேவை. அப்ப நீங்க ஃபேவரிக்க பண்ணா என்ன, ஓட பிளாக் பண்ணா என்னன்னு பார்த்து வந்தால்தான் உங்களுக்கு அது விளங்கும். சரியா? இப்ப இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். சரியா? இதுல நீங்க இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, இந்த புல் பேக் இருக்கு தானே, இந்த புல் பேக்ல இருக்கிற முதலாவது ஓட பிளாக் மட்டும்தான் எடுக்கணும். இதே புல் பேக்ல இதுலயும் ஒரு ஓட பிளாக் இருக்கலாம். இது மாதிரி பல ஓட பிளாக் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த புல் பேக்ல இருக்கிற முதலாவது ஓட பிளாக்கை தான் நீங்க எடுக்கணும். சரியா? இதுக்கு மேல எத்தனை ஓட பிளாக் இருந்தாலும் அதுல இருந்து திரும்பும் எதிர்பார்க்க கூடாது. அப்ப மார்க்கெட் அப் அண்ட் இருக்கும் போது இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டும் திரும்பலாம், அல்லது இன்டியூஸ்மெண்ட் கீழே இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். அப்ப இந்த மார்க்கெட் இந்த மாதிரி இதுல இருந்து திரும்பலாம். ஆக இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், இன்டியூஸ்மெண்ட் எடுத்து திரும்பலாம். அடுத்தது இன்டியூஸ்மெண்ட் கீழே இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து முதலாவது ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். அப்படித்தான். இப்ப இது சொன்ன உடனே மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணிட்டு போற போக்கில் போய் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப போகுதா என்றது கன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகுதான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். சரியா? எழுந்த மாறா எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அது இந்த இடத்துல மேல போகலாம், கீழே வரலாம்.
இந்த மாதிரி அக்ரெசிவ் என்ட்ரி நம்ம எடுக்க போற நேரத்தில் நமக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக கிட் ஆகும். அப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி கிடைக்கிறது மிச்சம் இல்லை. சரியா? இப்போ நீங்க முதலாவது என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இங்க இன்டியூஸ்மெண்ட் பிக்கால ஸ்வைப் பண்ணினால் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி ஒன்று எடுக்க ட்ரை பண்ணலாம். அல்லது அந்த இன்டியூஸ்மெண்ட் கீழுக்கு இருக்கிற முதலாவது ஓட புலத்துல இருந்து நீங்க என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். சரியா? நமக்கு தெரியும் ஒன்று இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பை ஆகலாம், அல்லது இன்டியூஸ்மெண்ட் கீழே இருக்கிற முதலாவது ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் போகலாம். அடுத்தது இந்த ஹைக்கு இந்த லோ இருக்குத்தானே, இந்த லோவில் இருந்து வர முதலாவது ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். சரியா? இந்த லோவில் இருந்து வர முதலாவது புல் பேக்கில் இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். சரியா? ரைட். இதுதான் கொமனா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு என்ட்ரி. கொஞ்சம் தெளிவா விளங்கி கொள்ள ட்ரை பண்ணுங்க. அப்டைன்ல மார்க்கெட் போற நேரம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பலாம். ஆகவே கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம இதுல இருந்து எடுக்கலாம். அடுத்தது ஒன்று இதுல திரும்பாட்டி என்ன செய்யும், இந்த ஓட பிளாக்ல இருந்து திரும்பும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கீழே இருக்க முதலாவது ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பும். இந்த ஓட பிளாக்க சொல்றது கிங் ஓட பிளாக்னு சொல்லி. இதுலயும் திரும்பல, மார்க்கெட் என்ன செய்யுது, இந்த மாதிரி வந்து இதை உடைச்சாச்சு. இப்ப இதை உடைச்சிட்டு தானே, அதாவது அந்த கிங் ஓட பிளாக்க உடைச்சு. அப்ப அடுத்தது மார்க்கெட் எங்கிருந்து திரும்பலாம் என்று சொல்லி சொன்னால், லோவில இருந்து வார முதலாவது ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். இந்த மாதிரி போய் பிஓஎஸ் பெறலாம். இத குயின் ஓட பிளாக் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்ப நார்மலா ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போற நேரம் ஒன்று இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணியிருந்தால் அதுல திரும்பும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இன்டியூஸ்மெண்ட் கீழே இருக்கிற ஓட பிளாக்ல திரும்பும் என்று எதிர்பார்க்கலாம். அல்லது லோவில் இருந்து வர முதலாவது புல் பேக்ல இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து திரும்பும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சரியா? அப்ப நீங்க நார்மலா லொஸ்ட் ஆகாம ப்ராஃபிட்ல இருக்கணும் என்றால் இந்த 3 இடங்கள்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர இந்த புல் பேக்ல இருந்து இதுல ஒரு ஓட பிளாக் இருக்கலாம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வருவோம். இதுல ஒரு ஓட பிளாக் இருக்கலாம், குட்டியா ஒரு ஓட பிளாக் இருக்கு. சரி, இந்த புல் பேக்ல ஒரு ஓட பிளாக் இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு ஓட பிளாக் இருக்கு, லோவுக்கு பக்கத்துல ஒரு ஓட பிளாக் இருக்கு, இடையிலேயும் ஒரு சில ஓட பிளாக் இருக்குண்டா இந்த ஓட பிளாக்ல எல்லாம் நீங்க என்ட்ரிக்கு ட்ரை பண்ண கூடாது. அப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பை ஆகாதாண்டால் இல்ல, பை ஆகும். ஆனா இதுல அந்த வாய்ப்புன்றது மிச்சம் குறைவு. இடையில இந்த மாதிரி எத்தனை ஓட பிளாக் இருந்தாலும் அந்த ஓட பிளாக்ல நம்ம என்ட்ரி ஒன்று ட்ரை பண்ண கூடாது. அதுல அதிகமா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்ப நீங்க நார்மலா ஒரு அப் அண்ட் மார்க்கெட் போற நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று எடுத்ததுக்கு பிறகு நீங்க என்ட்ரி ட்ரை பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இக்கல ஸ்வீப் பண்ணியிருந்தால் அதுல கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் என்ட்ரி எடுப்போம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஓட பிளாக்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் என்ட்ரி எடுப்போம். அதே மாதிரி லோவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஓட பிளாக்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் என்ட்ரி எடுப்போம். இடையில எத்தனை ஓட பிளாக் இருந்தாலும் அந்த ஓட பிளாக்கை மார்க் பண்றதும் இல்லை, என்ட்ரி எடுக்கிறதும் இல்லை. அதுக்காக அந்த ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பாதான் இருந்தால் திரும்பும். அதெல்லாமே என்ன காரணத்துக்காக அதுல இருந்து திரும்பும் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். இதுவே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் எடுத்த உடனே நமக்கு ஒரு லோ ஒன்று கன்ஃபார்ம் ஆகுது. ஆகவே இது ஒரு ஹை, இது ஒரு லோ, அப்படித்தானே? அப்ப டவுன் ட்ரெண்ட் என்று சொல்லிச்சுன்னா மார்க்கெட் என்ன செய்ய போதும், இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில இருந்துதான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் செல்லாக போகுது என்ற அர்த்தம். அப்படி நம்ம அப் ட்ரெண்ட்ல பார்த்த மாதிரி தான் ஒன்று இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இதுல இருந்து செல்லாகலாம். இப்படி மார்க்கெட் செல்லாகலாம். அல்லது இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக் இருக்குத்தானே, இந்த புல் பேக்ல இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹை இருக்குத்தானே, இந்த ஹைக்கு பக்கத்துல இருக்கிற முதலாவது ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பலாம்.
இது ரெண்டுக்கும் இடையில எத்தனை ஓட பிளாக் இருந்தாலும் அந்த ஓட பிளாக்ல எல்லாமே நம்ம என்ட்ரி ஒன்று ட்ரை பண்ண கூடாது. சரியா? அப்ப நம்ம மேஜரா ஒரு என்ட்ரி ட்ரை பண்ற இடம் இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் பண்ணப்பட்டால் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுப்போம். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்க ஓட பிளாக்ல இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் என்ட்ரி எடுப்போம். அதே மாதிரி இது டவுன் ட்ரெயின் மார்க்கெட்டா இருந்தா ஹைக்கு பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து நம்ம செல் ஒன்று ட்ரை பண்ணுவோம். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட்ல நடக்குதா என்று நம்ம செக் பண்ணி பார்க்க தானே வேணும். அப்ப லைவ் மார்க்கெட்ல நம்ம போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இது மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி. இப்ப நீங்க வளமையா ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணலாம். எனக்கு பாக்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு டிஓஎஸ் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. அப்படித்தானே? டிஓஎஸ் நடந்த உடனே நாம் என்ன செய்வோம்? இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்து இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுபட்டு இருந்தால் அதை ஒரு ஹையா மார்க் பண்ணுவோம். அப்படித்தானே? சரி, இப்ப இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கு. இப்ப இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம்? இதை ஒரு ஹையா மார்க் பண்ண போறோம். அப்ப நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு லோ. அப்படித்தானே? இப்ப நமக்கு இந்தியாவில் நடந்து முடிஞ்ச எதுவுமே தேவையில்லை. என்ன அர்த்தம்டா, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில தான் இப்ப மார்க்கெட் என்ன செய்ய போதும்? ரன் ஆக போகுது. அப்படித்தானே? அப்ப இந்தியாவில் நடந்து முடிஞ்சதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப என்ன செய்யணும்? ஒன்று மார்க்கெட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு திரும்பலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? பொடி க்ளோஸ் ஒன்று தான் நடந்திருக்கு. அடுத்தது மார்க்கெட் எங்க திரும்பலாம்னு சொன்னேன்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கு பக்கத்துல இருக்கிற ஓட்டர் ப்ளோ. ஆகவே பார்க்கக்கூடிய புல் பேக்கண்டா நீங்க எங்க இருந்து பார்த்து வரலாம் அல்லது எங்க இருந்து பார்த்து வரலாம். இந்த புல் பேக்ல இப்படி ஒரு ஓட ப்ளோ கொண்டு இருக்கு. இது ஒரு ஓட பிளாக். நீங்க ஓட பிளாக் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். என்ன அர்த்தம்? இதுல இருந்து மார்க்கெட் பை ஆகலாம் என்ற அர்த்தம். ஆனா என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல இந்த ஓட பிளாக் ஃபெயில் ஆயிருக்கு. நான் டிக்டாக்ல எல்லாம் சில வீடியோஸ் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஓட பிளாக் ஃபெயில் ஆனது பிறகு இதுல வையன்ட்ரி ஒன்று எடுத்து ப்ராஃபிட் எடுத்துக்கணும்னு சொல்லி போடுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. பிக்கோ பொடியோ வந்து கொஞ்சமாண்டாலும் இந்த ஓட பிளாக்கை பிரேக் பண்ணியிருந்தால் அந்த ஓட பிளாக் ஃபெயிலியர் அர்த்தம். இதுல புதுசா நம்ம ஒரு என்ட்ரி ஒன்று ட்ரை பண்ண கூடாது. ஒரு சில சந்தர்ப்பத்தில் ட்ரை பண்ணலாம். அது என்ன மாதிரி சந்தர்ப்பம்னு சொல்லி நாம பிறகு வரும் வீடியோக்கள்ல பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி ஓட பிளாக் கொண்டு ஃபெயிலியர் ஆனது பிறகு இதுல இருந்து பையோ செல்லோ இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணினோம். அதுல இருந்து மார்க்கெட் திரும்பல. என்ன? அதே மாதிரி ஒரு இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக்கையும் மார்க் பண்ணினோம். அதே மாதிரி லோவுக்கு பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக்கையும் நம்ம என்ன செய்யணும்? மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ட்ரி ஒன்று எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓட பிளாக் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்மட என்ட்ரி செட்டப். அப்படித்தானே? இதுதான் நம்மட என்ட்ரி செட்டப். இப்ப ஒன்று மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போயிருக்கணும், அல்லது இந்த ஓட பிளாக் இருந்து போயிருக்கணும், அல்லது இந்த ஓட பிளாக் இருந்து போகணும். இது எல்லாமே நடக்காம இடையில இருந்தும் மார்க்கெட் போகலாம். ஆனா நம்ம என்ட்ரி எங்க எடுக்கணும்? இங்க தானே எடுக்கணும். இடையில கொஞ்சம் மேல திரும்புற மாதிரி பை ஒன்று போட்டு வாங்க போட்டால் நாளைக்கு நிற்கும். அப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணினால் பிஓஎஸ், இந்த லோவை பிரேக் பண்ணினால் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் என்று மார்க் பண்ணிட்டு நம்ம ரெடி ஆடிப்போம். என்ட்ரி செட்டப் கொண்டு நமக்கு கிடைக்குதா என்று ரெடி ஆடிப்போம். அப்படித்தானே? அப்ப இதுல ஒரு என்ட்ரி கிடைக்கும் வெயிட் பண்ணிருப்போம், ஃபெயிலியர். இதுல ஒரு என்ட்ரி கிடைக்கும் வெயிட் பண்ணிருப்போம், ஃபெயிலியர். இப்ப நமக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பணும். அப்படித்தானே? திரும்புதா இல்லையான்னு பார்ப்போம்.
இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் நம்ம மார்க் பண்ணின அந்த லோவுக்கு பக்கத்துல இருக்கிற குயினோட பிளாக்ல இருந்து மார்க்கெட் பெரிய ஒரு மூவ்மெண்ட் உண்டு தந்திருக்கு. அப்ப இதுதான் ட்ரேடிங். சரியா? இந்த மாதிரி ஒரு என்ட்ரி செட்டப் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில பேர் வெயிட் பண்ணிடாது. இதுல இருந்து கொஞ்சம் மேல போற மாதிரி இருக்கே பை ஒன்று எடுத்து பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று தந்திருக்கும். ஆனா எல்லா நேரத்திலையும் இந்த இடத்துல ப்ராஃபிட் தந்திரியாது. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஆகவே என்ட்ரி எடுக்க வேண்டிய ஒரு பேசிக் செட்டப் இதுதான். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பிக்கால ஸ்வீப் பண்ணினால் அதுல நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஓட பிளாக்ல இருந்து நம்ம பை ஒன்று ட்ரை பண்ணலாம். 10% கிடைச்சால் அதே மாதிரி லோவுக்கு பக்கத்துல இருக்கிற குயினோட பிளாக்ல இருந்தும் நம்ம பை ஒன்று ட்ரை பண்ணலாம் 10% பார்த்து. சரியா? அப்ப மேஜரா இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தா மார்க்கெட் பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து தரும். இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் பார்க்கணும். நீங்க இதை எடுத்துட்டு இப்படியே போய் பையோ செல்லோ எடுக்காம இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டோ அல்லது கிங்கோட பிளாக்ல இருந்தோ குயினோட பிளாக்ல இருந்தோ மார்க்கெட் திரும்புதா நான் சொன்னது சரியா அந்த பெக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது மாதிரி தான் நடக்குதுன்னு உங்களுக்கு அது ஓகே என்றால் மட்டும் இந்த மாதிரி ஒரு என்ட்ரியை ட்ரை பண்ணி பாருங்க. இது கட்டாயம் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணும். நீங்க பெக் டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்க.